கத்துக்கோ பாட்டேன். ஒரு கொத்தடி கொண்டு கூட இதெல்லாம் கொத்தம் இப்ப உனக்கு காட்டு ஐயா மாதிரியே வரைஞ்சிருக்காளே. எப்படி வரைஞ்சது? நான் வரைஞ்சது தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக படம் போட்டு பக்கத்துல பல மொழி எழுதிச்சு. பல மொழியில் இல்ல, ஒரே மொழியில் தான் எழுதிச்சு. படிக்கிறேன். உன் எண்ணங்களே எழுத்தாகவும் ஓவியமாகவும் வெளிப்படுகிறது. ஐயோ, இதுக்கு ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. இது எதுல போய் முடியுமோ? எல்லாம் ரூம்ல கொண்டு போய் பூண்டு பாரு. மனசுல ஆழமா பஞ்சினால்தான் இன்னைக்கு ஆடிக்கிறதுக்கு ஒன்னா சாப்பிடலாமே இங்க எடுத்துட்டு வந்தேன். என்னது நாங்க ஒன்னா ஏன் நிறுத்திட்டீங்க? சாப்பிடுங்க. சாப்பாட்டை பாதியில நிறுத்தக்கூடாது. உட்காருங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இங்க எடுப்போம். உட்காருங்க. நீங்க குச்சியால சாப்பிடுற நான் பாக்குறேன். நீங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. மேடம், இந்த வாரம் குமுதம் பண்ணீங்களா? நீங்க சொல்லுங்க. சரி, நான் பார்க்கல. இப்ப சாப்பிடுங்க. இதுதான் நம்ம துர்கா சீதா. ஆமாமா, இதோ என்னது? ஐயா உருவம் மாதிரி இருக்கு. ஐயா உருவம் மாதிரி இருக்கு. இருக்காது. ஐயோ இருக்க. உருவம் எப்படி இருக்குமோ? ஐயா டிக்டேட் பண்றப்போ கேப்ல துர்காமா ஏதாவது வரைவாங்க. ஐயா வரைஞ்சிட்டாங்களோ? ஒருவேளை அதுதான் இதுவா? இப்படி ஒரு லவ் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறா போல இருக்கு. ஒண்ணு இல்ல, குச்சியை பாரி கழுத்து புடிக்குட்டா. ஒரு நிமிஷம் உள்ள வர முடியுமா? தண்ணி உள்ள இருக்கு தரேன். தண்ணி உள்ள. இன்னைக்கு சீனாவுல சுத்திகள் தீபாவளி. உள்ள சீனாவளி வெடிக்க போகுது. வாமா குவா. அம்மா என்ன கேட்டா? சப்ஜட உலகட்டிய ஒன்னும் பாக்கி வைக்கலையே. பாய், ஐயா வரப்போறார். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ? அநேகமா நீ சைனா பசார்ல ஒரு பல்ல ஆஸ்பத்திரி ஆரம்பிக்க போற. நாம 2 பேரும் பல்ல இழிச்சுட்டு அங்க உட்கார்ந்து இருக்க போறோம். மேடம், சாப்பாடு ரெடி. என்னம்மா நாங்க வந்திருக்கோம், இவ்வளவு வேலை இங்க நடந்திருக்கு, ஒண்ணுமே கவனிக்கலையே. என்ன அவ்வளவு பெரிய யோசனை? சார், அது என்னமோ தெரியல, இந்த ரூம்குள்ள யார் நுழைஞ்சாலும் வெளியே போறதுக்குள்ள ஒண்ணு அவங்க சிரிக்கிறாங்க இல்ல சிந்திக்கிறாங்க. என்ன கற்பகம்? அப்படியா? நான் ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை தான் இங்க வர்றேன். இந்த ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். உங்க கூடவே இருக்கிற ஜூனியருக்கு தானே தெரியும். எஸ், யூ ஆர் கரெக்ட். சாப்பிடலாம். என்னங்க இது புது பழக்கம்? நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். கரெக்ட்
கல்யாணம் ஆனதுல இருந்து நீயும் பரிமாறிக்கிட்டு இருக்க, நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஓர் அடிச்சு போச்சு. ஒரு சேஞ்ச் வேணாமோ? இன்னைக்கு துர்கா கையால பரிமாறட்டும். பெண்கள் வயசானோன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு ரிட்டையர் ஆயிடணும். இளம் பெண்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். என்ன துர்கா? மேடம் சொன்னா நான் பரிமாறேன். நான் ஒண்ணும் இப்ப ரிட்டையர் ஆக மாட்டேமா. நீ உட்காரு, நான் பரிமாறுறேன். துர்கா, ரிட்டையர்மெண்ட்டுங்கிற வார்த்தையை கேட்டோட்டு பெண்களுக்கு என்ன கோவம் வருது தெரியுமா? என் பொஞ்சாதி ஒரு ஸ்வீட் கிரீச்சர். நான் சந்தோஷமா இருக்கணும்னா அவளை இரிட்டேட் பண்ணி பார்க்கணும். வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னா என்ன இரிட்டேட் பண்ணுவீங்க, இங்க சந்தோஷமா இருக்கணும்னா இவளை இரிட்டேட் பண்ணுவீங்க. அவ மேல மட்டும் தப்பு இல்ல, இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் கடைசியில் இப்படி ஒரு வீக்னஸ். ஏமா, எப்ப நீ எங்களுக்கு எல்லாம் கல்யாண சாப்பாடு போட போற? நீ ஏன் அதெல்லாம் அவகிட்ட கேக்குற? அது அவளுடைய பர்சனல் மேட்டர். அது சரி. Mr. Iswar, this is not your wife. Girlfriend is common to all. Oh, what Indian? இந்தியால டேட்டி கிட்டிக்கெல்லாம் ஒத்து வராது. இனிமே விட்டுரு. 5 வருஷமா வேலை செய்யற 1000 தொழிலாளர்களை இன்னும் பர்மனன்ட் பண்ணாம இருக்காங்களா? ஆமா சார், 3 மாசத்துக்கு ஒரு தடவை வேலையில இருந்து நின்னதா கையெழுத்து வாங்கிட்டு மறுபடியும் அவங்களுக்கே வேற பேர் வச்சு புது ஆள் மாதிரி சேர்த்துப்பாரு. முதலாளிகள் செய்யற அக்கிரமம் எனக்கு நல்லா தெரியா. இருந்தாலும் நீங்க அதுக்காக போராடுற. இவங்க சங்கம் இவங்க முதலாளியால ஏற்படுத்தப்பட்டது சார். அதுக்கு இவரையே தலைவரா போட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஏன் முதலாளிக்கு விரோதமா குடி தூக்குறீங்க? இப்ப இருக்கிற விலைவாசி ஏற்றத்துல அவர் கொடுக்கிற தினக்கூலியில குடும்பம் நடத்தவே முடியல. ஓ, உங்களுக்கெல்லாம் அறிவு வளரணும், நியாயத்துக்காக போராடணுங்கிற சூடு சொரணை வரணும்னா விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. விலைவாசி ஏறிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன அறிவு, சூடு, சொரணை இதெல்லாம் தான் இறங்கிட்டு இருக்கு. ஏன் தலையை கீழே போட்ட? நேருக்கு நேரா பார். நான் சொன்ன வந்த இடத்துல தலை கீழே போட்டீங்கன்னா யாரையும் கேட்க வேண்டிய இடத்துல எப்படி தலை நிமித்து பேசுறேன்? யூனியன் சம்பந்தமா ஏதோ அவசரமா பாக்கணும் கூப்பிட்டேன். என்ன விஷயம் பாப்பா? இது என்ன விஷயம்? என்ன பாருங்க, என்ன விஷயம்? அவரை பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன், திருப்பி அவர்கிட்ட கேட்கறீங்க. 1000 தொழிலாளர்கள் பிரச்சனை என்னது? அதுவா? அது ஒன்றும் புதுசு இல்ல, 5-6 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு நாளா எங்களை டிஸ்கஸ் பண்ண? அதுவா? அவர் சங்கம் வேற, ஏன் சங்கம் வேற. எனக்கு ஏன் சங்கம் தான் முக்கியம். ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுற? அப்படிதான் என்ன சொல்லிவிட்டேன்? அவன் சங்க வேற, ஓ சங்க வேறையா? இந்த வார்த்தையை ஓ வாயிலிருந்து நான் எதிர்பார்க்கலப்பா. அப்படின்னா நமக்குள்ள அடிப்படையில ஏதோ கருத்து வேறுபாடு இருக்கு. அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீ அவங்க முதலாளிக்கு ஒரு போன் போடு. எஸ், ஹலோ, வணக்கம். நான் கார்த்திகேயன் பேசுறேன். உங்ககிட்ட வேலை செய்யற 1000 தொழிலாளர்கள் விஷயம் தானே ஜிகே? யார் இதை உங்க வரைக்கும் கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தா என்ன? அவங்களுடைய பிரச்சனைக்கு உங்க பதில் என்ன, அதை சொல்லுங்க. நீங்க அனாவசியமா என் விஷயத்துல தலையிடுறீங்க. ஒரு டைம் மாதிரி இன்னொரு டைம் இருக்காது. இதுதான் என்னுடைய ஒரே பதில். ஓகே, நான் தலையிடல. நீங்க இந்த பிரச்சனை தீர்த்து வச்சிருங்க. இம்பாசிபிள் ஜிகே. ஏற்கனவே நம்முடைய உறவில ஒரு விரிசல் ஏற்பட்டு
அத நான் மறக்க நினைக்கும் போது மறுபடியும் சாரு, நீங்க மறக்கிறீங்களோ மறக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த 1000 தொழிலாளர்களை பத்தி என்ன சொல்றீங்க அதை சொல்லுங்க. ஏப்பா 1000 பேர் அங்க வேலை செய்ததுக்கு நீங்க ஏதாவது ஆதாரம் காட்ட முடியுமா? எப்படி அந்த ஆதாரத்தை கொண்டு வந்துடுற சார்? லேபர் கோர்ட்ல இருந்து எனக்கு சம்மன். போன்ல நீங்க அவ்வளவு எச்சரிக்கை பண்ணியும் உங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கிறார் அந்த ஜிகே. அவன் என்ன பண்ண முடியும்? கேஸுக்கு வேண்டிய ரெக்கார்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கும்போது அவர் உங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஆண்டி என்ன கங்கா, சௌக்கியமா இருக்கியா? இத பாருங்க ஆண்டி, இன்னைக்கு நீங்க கல்யாணத்தை பத்தி பேசலன்னா நான் பேசிடுவேன். அடுத்த மாசமே காலேஜ் முடிய போகுது. முடிஞ்ச மறுநாளே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்க பிள்ளை ஊர் சுத்துறாரு, இனி பொறுக்கவே முடியாது. இனிமே நான் பேசாம இருந்தாலும் நீ விட மாட்டியே. அத பத்தி பேசத்தான் வந்திருக்கேன், வா. தேங்க்யூ ஆண்டி. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில தோல்வியே கண்டதில்லை. இதுக்கு மேல என்ன அண்ணா? பாக்கறப்பங்க உட்கார். உன் புருஷனை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். என்னென்ன விஷயம்? என் ஃபேக்டரியில 1000. ஐயோ டாடி, ஆண்டி ஏதோ முக்கியமான குடும்ப விஷயம் பேச வந்திருக்காங்க. நீங்க உங்க பாட்டுக்கு ஃபேக்டரி கேக்குறீங்க. சரி, நீங்க குடும்ப விஷயம் பேசுங்க, நான் நம்ம நாயை நரேஷையும் கவனிக்கிறேன். என்னம்மா திடீர்னு? எப்படி நல்லா இருக்குல்ல? வேலைக்கார பசங்களையும் வேட்டைக்கார நாயையும் அரைப்பட்டினியா போடணும்னு நீங்க அதை கடைப்பிடிக்கிறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். உறவு அவருக்கு 2ஆம் பட்சம்தான். இருந்தாலும் ஈஸ்வர கங்கா கல்யாணத்துக்கு அவர் நிச்சயம் சம்மதிப்பாரு. ஆமாப்பா, 2 குடும்பத்துக்குள்ள இருக்கிற தகராறு தீரணும்னா நான் அந்த வீட்டுக்கு போய் விளக்கேத்துறதுதான் ஒரே வழின்னு ஆண்டி சொல்றாங்க. இல்ல ஆண்டி? ஆல்ரைட், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா முறையோட வந்து அவரை என்கிட்ட பொண்ணு கேட்க சொல்லு. சார், போன் வந்திருக்கு. ஜஸ்ட் a minute. என்னது? பாலாஜி ரெக்கார்டு தூக்கிட்டு ஓடானா? ஐயோ, ரெக்கார்டு போச்சுன்னா கேஸ் அவ்வளவுதாங்க. அவனுக்கு அவளை துணிச்சல் வராது. தூக்கிட்டு வர சொல்லி என் மதிப்புக்குரிய மச்சான் சொல்லி இருப்பார். மச்சான் சொன்னானோ மாமன் சொன்னானோ நம்ம பாடு ஆபத்துங்க. குட் டாடி.